இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா சேலமில் இருக்க ஒரு அக்னி ஓம குண்டம் அங்கே தான் கிட்டத்தட்ட நான் வந்து கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்னி ஓமம்னா என்னன்னா கிட்டத்தட்ட 1500 BC ஆரியன்ஸ் வந்து இங்கே வந்ததுலேருந்து அக்னி ஓமம் இங்கே சடங்கு நடந்துட்டு இருக்கு. சடங்குலாம் எதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே இருக்க ஒரு பூர்வீக மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த மாதிரி சடங்கு சாஸ்திரம்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த காலத்தில் கிங்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் தானம் கொடுத்து இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அக்னி ஹோமம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1000-2000 வருஷமாக இப்படியே இதே ஸ்ட்ராட்டஜி மூலிமா தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேன் வர்சஸ் சர்வைவலில். ஸோ எதுக்கு மேன் வர்சஸ் சர்வைவலில் இதெல்லாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். இங்கே இருக்க பீப்புள்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம எப்படி சர்வை ஆகுறது எப்படின்னு நமக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அக்னி ஹோமம் இதுதான் கிட்டத்தட்ட இந்த ப்ரொசீஜர் தான் ஹோல் இந்தியாவில் அன்னசன்லையும் இப்போவும் இனிமேல் வரப்போகுதுன்னு பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் கொடுத்து அவங்க பண்ணுறதை ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். स्वाहा तद्विष्णो परम पदं सदा पश्यन्ति सूर्यः दिवे चक्षुराग्रः स्वाहा नासो भगवो दातुवागं तस्मिन्नरे विष्णोर्य परमं पदं स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ओम नमो नारायणाय स्वाहा ओम नमो भगवते वेंकटेशाय स्वाहा ओम नमो भगवते वेंकटेशाय स्वाहा ओम नमो भगवते वेंकटेशाय स्वाहा ओम नमो भगवते रूपाय नमो नमः स्वाहा आधायनाय विद्महे वासुदेवाय धीमहि महागुणदेवं मोष्ये इति संकल्प्य हरिहरस्वा अन्वयस्वा सरस्वतीस्वा देवसवित प्रसुभा पूर्णदेवताभ्यो नमो नमः श्री महालक्ष्मी देव्यै नमो नमः सुगन्धं यपरिमालां समर्पयामि सकलाराणैः स्वस्तिनमस्तु यमानस्य भागवतार्थस्वरे
யாம பூர்ணாவதி நிறைவாக உள்ளது. सत्याय नमस्ते दक्षिण अग्नये नमः आहव नीयाय महावेद्यै नमो नमः शान्तद्वय उपपाद्याय धर्म ब्रह्म स्वरूपिणे स्वर्ग अमरग रूपाय एकं द्वे त्रीणि चत्वारि पञ्च षट् सप्त नव दश एकादश परिपूर्ण सम्पूर्णत्वादश ॐ सप्तमे अग्ने समिध सप्तविद्वा सप्तरूय सप्तनाम प्रियाणे सप्तमूर्त्र सप्तदात्वा यजन्तु सप्तयो नीरावृत्वा हृदयेन इदन्ये क्रमे त्रेधानिदरे बलम् अमूलमस्य वायुङ्गरे स्वाहा ॐ पूर्णाहुतिवत्तमाञ्जलोने सर्वं मे पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अदो अयं मे पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते स्वाहा गोविन्द गोविन्द सत्याय नमस्ते दक्षिण अग्नये नमः आहव नीयाय महावेद्यै नमो नमः शान्तद्वय उपपाद्याय धर्म ब्रह्म स्वरूपिणे स्वर्ग अमरग रूपाय कृत्यकं मना पूर्णावधिवं मोष्ये इति संकल्प्य आदिदेव नमस्वा अनुदेव नमस्वा सरस्वतीदेव नमस्वा देवसवेद प्रसुभा पूर्णावधिदेव நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் தேவையாக ஏதோ ஒரு காரணத்துக்காக இது சடங்குகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அப்புறம் காலப்போக்கில் அது தேவையற்றதாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ இருக்க சூழ்நிலையில் அது வந்து கன்ஃபார்மாக தேவைப்பட்டிருக்கும். இப்போ இருக்க சூழ்நிலையில் நமக்குலாம் தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ சடங்குங்கிறதே வந்து என்னென்னா ஒரு மன திருப்தி உருவாக்குற ஒரு வகையான இதுதான். ஸோ அக்னி ஹோமமும் அதே மாதிரி தான்.